வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னன்னா, ஃப்ரைனா யாருக்குங்க பிடிக்காது? அது வாழைக்காய் ஃப்ரைனா சொல்லவே வேணாம். இந்த மாதிரி ஒரு நாள் வாழைக்காய் ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்க. எப்படி அசத்தலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் உங்களை விடாமல் பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்படிப்பட்ட வாழைக்காய் ஃப்ரை எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா, அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. வாழைக்காய் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா நிறைய பேருக்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுனே தெரியாது. அடடா, இப்படி செஞ்சா அப்படியே கொலன்னு ஆயிடுது, வேகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடியது. இந்த வாழைக்காய் நல்லா மேல இருக்கக்கூடிய தோலை சீவிருங்க. சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்டா நல்லா ஷேப்பா ஒரே ஷேப்ல கட் பண்ணிங்க. ரொம்ப இந்த பாக்ஸ் தின்னாவும் இருக்கக்கூடாது, திக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான சைஸ்ல வாழைக்காய் ஸ்லைஸா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கணும். ஸோ அந்த வாழைக்காய் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுங்க, பெரிய பவுலில் போட்டுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாத்தூள் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு, மைதா மாவு இல்லை அரிசி மாவு இல்லை ஏதாவது ஒரு மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள அந்த வாழைக்காய் துண்டுகளை போட்டுருங்க. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அந்த பேஸ்ட் இந்த வாழைக்காயில எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் நல்லா ஊற வைங்க. இதை 2 விதமா நீங்க ஃப்ரை பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஒரு விதம் எப்படி பண்ணணும் தோசைக்கல்ல யூஸ் பண்ணி அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கலைன்னா அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ண போறோம். நல்லா ஆயில் விட்டுட்டு இந்த வாழைக்காய் ஊறி இருக்கும் இல்லையா, அந்த மசாலா வாழைக்காயை அப்படியே எண்ணெயில போட்டு ஒரு பேட்சா அப்படியே பொரிச்சு எடுத்துருங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான சிம்மில் வச்சுங்க. ரொம்ப ஹையும் வேணாம், லோவும் வேணாம். அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. எடுத்தீங்க அப்படின்னா வாழைக்காய் அப்படியே மொறுன்னு செம்மையாக இருக்குங்க. அதோட சீக்கிரமாக உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வச்சிருந்து கூட உங்களால் சாப்பிட முடியும். ஆனால் தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது நீங்கள் அன்னைக்கு டே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப அசத்தலாக இருக்கும். இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை நான் இதுவரைலாம் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, வாழைக்காய் ஃப்ரை செஞ்சுட்டு ஒரு நாளில் கெட்டுறது, அடுத்த நாளுக்குள்ள வச்சு சாப்பிட முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி கூட இந்த வாழைக்காய் ஃப்ரையை நீங்கள் சாப்பிட்லாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.